ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த மே மாதம் 5ஆம் நாளுக்காக ஆண்டவரே, அருமையானவர்களே, உங்களுக்கு கடவுள் சார்பாக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, இந்த குளிர்ச்சியான காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவில் ஒரு சிறிய மழையை தந்திருக்கிறீர். எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரை பூமி குளிர்ந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இன்னும் அதிகமான மழையை தந்து பூமி குளிர்ந்து ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சி அடைய கிருபைத்தார். ஆண்டவர் நேற்று தினத்தில் வாக்கு எண்ணிக்கையில் நடைபெற்ற ஆண்டவரே எண்ணிக்கையில் நீர் கொடுத்த ஆண்டவரே தலைவருக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். அவர் என்னுடைய தமிழ்நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்ய நீர் வழிநடத்தும். தொடர்ந்து இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசிர்வது அடியணி அன்பர் சாரும் சாக்கு எடுத்து நீ பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உடைய இறை ஆசிரியர்களை தந்து மொழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடிப்பேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சி நிறைந்த காலை நேரத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 16 முதல் 31 வசனங்களில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். பவுலடிகளாருடைய ஊழியம் அத்தனை பட்டணத்தில் இருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அவருடைய மிஷினரி பயணத்தில், 2வது மிஷினரி பயணத்தில் அவர் அங்கே சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறன பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தனை பட்டணத்தில் காத்திருந்த போது அந்த நகரம் விக்கிரகங்களால் நிறைந்திருப்பதை கண்டு ஆவியிலே வைராக்கியம் கொள்ளுகிறார். தத்துவ ஞானிகள் மற்றும் பல தெய்வ வழிபாட்டிற்கு பெயர் போன மக்களிடையே பவுல் முன்வைக்கும் தர்க்க ரீதியான மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை இந்த பகுதியிலே நம்ம பார்க்கிறோம். விக்கிரகங்களால் நிறைந்த நகரம் ஏதென்ஸ். பவுல் அவர்களுக்காக ஏதென்ஸில் காத்திருந்த போது அந்நகரில் சிலைகள் நிறைந்திருப்பதை கண்டு மனம் கலங்கினார். எனவே அவர் தொழுகை கூடத்தில் யூதர்களோடும் கடவுளை வழிபடுவோரோடும் சந்தை வெளிகளில் சந்தித்த மக்களோடும் ஒவ்வொரு நாளும் விவாதித்து வந்தார். எப்பிக்கூரர், ஸ்தாயிக்கூரர் ஆகிய மெய்யியல் அறிஞர்கள் சிலர் அவருடன் கலந்து உரையாடினர். வேறு சிலர் இவன் என்னதான் பிதற்றுகிறான் என்றனர். இவர் இயேசுவையும் அவரது உயிர்த்தெழுதலையும் நற்செய்தியாக அறிவித்து வந்ததால் மற்றும் சிலர் இவன் வேற்று தெய்வங்களை பற்றி அறிவிப்பவன் போல தெரிகிறது என்றனர். பின்பு அவர்கள் அவரை அரையோப்பாகு என்னும் மன்றத்துக்கு அழைத்து கொண்டு போய், நீர் அளிக்கும் இந்த புதிய போதனையை பற்றி நாங்கள் அறியலாமா? நீர் எங்களுக்கு சொல்லுவது கேட்க புதுமையாய் உள்ளதே. அவற்றின் பொருள் என்னவென்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் என்றார்கள். ஏதென்ஸ் நகரத்தார் அனைவரும் அங்கு கூடியேறி வாழ்ந்து வந்த அந்நியரும் இது போன்ற புதிய செய்திகளை கேட்பதிலும் சொல்வதிலும் மட்டுமே தங்கள் நேரத்தை போக்கினார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, வைராக்கியம் கொண்ட பவுலடிகளாருடைய ஊழியத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். ஏதென்ஸ் என்பது அந்த காலங்களிலே ஒரு சிறப்பு புகழ்பெற்ற ஒரு நகரமாக இருந்தது. இன்றைக்கும் அந்த நகரம் புகழ்பெற்று இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அங்கே நிறைய விக்கிரகங்கள் நிறைந்திருந்ததை கண்டு பவுலடிகளார் மிகுந்த மனவேதனை அடைந்தார் என்று பார்க்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியும், முதல் கற்பனை உன் கடவுளாகிய கர்த்தர் நானே, என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு இருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உள்ள தண்ணீரிலும் உள்ளவைகளுக்கு ஒப்பான எந்த ஒரு சொரூபத்தையும் வணங்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பவுலடிகளார் அதை மனதில் வைத்து கொண்டு, ஏன் இந்த மக்கள் சிலைகளை வணங்குகிறார்களே என்று சொல்லி மிகுந்த மன வைராக்கியம், வேதனை அவருக்கு இருக்கிறது. அதனால் அவருடைய இருதயம் அதாவது எரிச்சல் அடைகிறார். பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருப்பதை கண்டு பவுல் தன் ஆவியில் மிகுந்த எரிச்சல் அடைந்தார். இஸ் வெக்ஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ சந்திகளோட உரையாடலை அவர் எல்லாரோடு பேசுறார். அவர் ஜெப ஆலயத்தில் மட்டுமல்ல, சந்தை, மார்க்கெட் பிளேஸ், நாள்தோறும் எதிர்ப்பவர்களோடு பேசினார். அன்றைக்கு அந்த மக்கள் தத்துவ ஞானிகளாக இருந்தார்கள். ஸ்டாயிக் இல்லையா, அதே போல இந்த பிலாசபி போன்ற காரியங்களில் அவங்க அதிகமாய் புகழ் பெற்றிருந்தார்கள். புதிய போதனைகளை அவர்கள் கேட்க விரும்பினார்கள். குறிப்பாக எப்பிக்கூரர் மற்றும் ஸ்தோயிக்கர், இந்த 2 குரூப் ஆஃப் பீப்புள் அங்கே இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உலகம்தான் எல்லாமே, விக்கிரகங்களை வழிபடணும், ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சாப்பிட்டு சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற தத்துவங்களை உடையவர்கள் தான் இந்த எப்பிக்கூரர், ஸ்தோயிக்கர். அப்போது இவங்க இருக்கிற அந்த காலகட்டத்தில் பவுலடிகளார் இயேசுவை பற்றி சொல்கிறார். இயேசுனுடைய பிறப்பு, வளர்ப்பு, பாடு, மரணம், உயிர்த்தெழுதல். அப்போ அவங்க நினைக்கிறாங்க, இதனடா புதுசாக இருக்குது. அப்போது அந்த நகரத்தின் மக்கள் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே புதிய காரியங்களை கேட்பதில், சிந்திப்பதில், அதை பற்றி விவாதிப்பதில் அவங்க ஒரு நல்ல மக்களாக இருந்தாங்க. அதனால் பவுலடிகளார் அரியோபாகஸ் என்கின்ற ஒரு பெரிய மன்றம், அதை சுற்றி நிறைய மக்கள் உட்கார்ந்து பேசுவாங்க, தர்க்கம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல போய் அவர் நிற்க வச்சு, நீ பேசுப்பா, நீ என்னென்ன சொல்கிற, நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவரும் போகிறார், போயிட்டு அங்கே பேசுகிறார். அறியப்படாத தெய்வத்திற்காக ஒரு பீடம் என்று பேசி மக்களை அவர் திசை திருப்புகிறார். மக்களின் பக்தி வைராக்கியம், அத்தனை மக்கள் மிகுந்த தெய்வ பக்தி உள்ளவர் என்பதை பவுல் அங்கீகரிக்கிறார். அறியாமை அறியப்பட்டதை கடவுளுக்கு முன்பு எழுதப்பட்டிருக்கிறது என்கிற பலிப்பீடத்தை சுட்டிக்காட்டி
அவர்கள் அறியாமல் தொழுது கொள்ளுகிறவரை பவுல் அவர்களுக்கு பிரசித்தம் படுத்துகின்றார். நல்லா முக்கியமாக கவனிங்க. எப்பவுமே ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம இயேசுவை அறிவிக்கும் போது அந்த கடவுள்கள் எல்லாம் உங்கள் கடவுள்கள் எல்லாம் கெட்டவங்க, உங்கள் கடவுள் எல்லாம் விற்கிறதுங்க, அதெல்லாம் பேய் பிசாஸ் அப்படி சொல்லக்கூடாது. அதுதான் எங்களுக்கும் இறையியல் பாடங்களை கற்றுக் கொடுக்கின்ற பேராசிரியர் அப்படிதான் கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது நம்முடைய மூத்த போதக தந்தை மறைந்த காலம் சென்ற அருள் திரு ஜான் சுந்தரம் ஐயர் அவர்கள் நற்செய்தி பணியாளர். அவருக்கு பேரே நற்செய்தி செல்வர். பல இடங்களுக்கு போய் அவர் நற்செய்தியை அறிவித்து அந்த காலத்துல எல்லாம் மிக சிறப்பான ஊழியத்தை அவர் செய்தார். கேம்ப் நடத்துவார். இன்னைக்கு அதெல்லாம் யாரும் நடத்துறதே கிடையாது. வாலிப பிள்ளைகள்லாம் ஒன்றாக கூட்டி அவர் மலையில கேம்ப் நடத்தி அநேக கிராமங்களுக்கு பிள்ளைகளை அனுப்பி ஊழியத்தை, அந்த ஃபயர் கேம்ப், அதாவது நம்ம அந்த கோடை விடுமுறை நாட்களில் பிள்ளைகளை நல்லா பயிற்சி கொடுப்போம். அதில் பயிற்சி பெற்ற எத்தனையோ பேர் இன்னைக்கு போதகர்கள் ஐஎல்சியில் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் நம்முடைய சாலமன் சித்தார்த்தன் ஆயர் அவர்கள். மிக சிறப்பான ஊழியத்தை இன்னைக்கு அவங்கெல்லாம் செய்து கொண்டிருக்கிறப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, ஒரு கடை ஒருத்தன் வச்சுன்னுக்கிறான், வெங்காயம் வச்சுன்னுக்கிறான், பக்கத்தில் இன்னொருத்தன் வெங்காயம் கடை வச்சுன்னுக்கிறான். அவன் என்ன எப்படி விற்கணும்? பக்கத்து கடை வெங்காயம் சொத்தையாகுது அப்படின்னு சொன்னால் அது தவறு இல்லையா? என் வெங்காயம் நல்லா இருக்கு, என் வெங்காயம் நல்லா இருக்குப்பா, வாங்குப்பா. அதுதான் நற்செய்தி. இயேசு நல்லவர் என்பதை சொல்லணும். உன் கடவுள் கெட்டவங்க, உன் கடவுள் எல்லாம் விற்கிறகம், உன் கடவுள் பேய் பிசாசு அப்படி சொல்லக்கூடாது. அது அவங்களுக்கு எரிச்சலையும் வெறுப்பையும் மதவாத பிரச்சனைகளையும் உருவாக்குகின்றதா இருக்கும். அதனால அவர் சொன்னதை போல, ஏன் கடை வெங்காயம் நல்லா இருக்குது வாங்கிக்கும், மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படி சொல்லணும். அப்போ இயேசுவை பற்றி அறிவிக்கும் போது இயேசு நல்லவர், ஆமென், அல்லேலூயா. அவர் வல்லவர், அவர் வாக்கு மாறாதவர், உலகத்தில் மனிதனாய் பிறந்தார், உலகத்தில் எனக்காய் வாழ்ந்தார், அற்புதங்கள் அடையாளங்கள் வலிமையான செயல்களை செய்தார், அற்புதமான பிரசங்கத்தை செய்தார், கடைசியா எனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவரு வேதனையாக சிலுவையில் மரித்து எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டார் என்ற நற்செய்தியை அவர் அறிவிக்கும் போது அது மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று சொல்றார். அப்போ அந்த செய்தி அவங்க அறிவிக்கும் போது, அவர்களில் அறிவிக்கும் போது அவங்க மகிழ்ச்சியோட அதை கேட்குறாங்க. அப்போ எப்படி சொல்றாருன்னா, முதல்ல நான் உங்களை பக்தி நிறைந்தவர்களாய் காண்கிறேன் என்று சொல்றார். பாருங்க, அதான் ஏதேன்ஸ் நகரத்தார் அனைவரும் அந்நியரும் இது போன்ற புதிய செய்திகளை கேட்பதிலும் சொல்வதிலும் மட்டுமே தங்கள் நேரத்தை போக்கினர். அரையப்பாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது, ஏதேன்ஸ் நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியப்படாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறத பலிப்பிடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகையும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்த கடவுள், விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர், மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பது இல்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்க செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரை அறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவையாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். பார்த்தீங்களா? அப்போ முதல்ல அவங்களை என்கரேஜ் பண்றார். நீங்க அறியப்படாத தெய்வம் என்று உங்களுடைய பலிபீடத்துல எழுதி வைத்திருக்கிறீர்களே, அதை கண்டு நான் வியக்கிறேன். ரொம்ப சமய பற்றுள்ளவர்கள், கடவுள் பற்றுள்ளவர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கடவுளுடைய படைப்பு வரலாறு, ஏசாமுடைய பிறப்பு வரலாறு எல்லாத்தையும் சொல்லினே வராரு. அவங்களும் கேட்குறாங்க, ஆர்வமாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அவர் ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்காக அருகிலே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பதால் மனித கற்பனையினாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளி கல் உருவங்களை போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது நாம் நியமிக்க ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்ததன் வாயிலாக
இந்நம்பிக்கை உறுதி என எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார். ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. ஏசாமியை பற்றி சொல்லிட்டு இதெல்லாம் இயேசுவினுடைய வாழ்க்கையில நடந்தது. அவர் வரப்போறாரு, அதனால நீங்க நம்பிக்கையா இருங்க. நீங்க செய்யற சிலைகள் அல்லது நீங்கள் பொன்னிலையும் வெள்ளியிலையும் செய்து வைத்திருக்கிற சிலைகளிலே கடவுள் இல்லை. கடவுள் இருப்பது எதுல? பரலோகத்தில் இருக்கிறாரு. அவர் இறங்கி வரப்போறாரு. நிச்சயமான ஒரு நாள் வரும். அந்த நாள்ல எல்லாம் நீங்க காத்துருங்க. அதனால மனம் மாறுங்க. முக்கியமான செய்தி அவர் சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அல்ல மனம் மாறுங்கள் என்று சொல்றார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என்ற வார்த்தையை, ஊழியத்தை இயேசு ஆரம்பித்தார். அப்ப அறியாமை, அறியப்படாத கடவுளுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு பலிபீடத்தை சுட்டி காட்டி அவர்கள் அறியாமையால் தொழுது கொள்ளுகிறவரை பவுல் அவர்களை பிரசித்தப்படுத்துகிறார். தேடினாலும் அறிய முடியாமல் இருக்கும் உண்மையான கடவுள் ஒருவரே என்பதை அவர்களுக்கு எடுத்து கூறுகிறார். உலகத்தை படைத்த கடவுள் யார்? படைப்பாளர். அவர் உலகத்தை அதில் யாவற்றை உண்டாக்கின கடவுள். அவர் கைகளால் கட்டப்பட்ட கோயில்களில் வாசம் பண்ணுகிறவர் அல்ல. சுய சார்பு உடையவர். மனிதர்களுடைய கைகளினால் கடவுள் எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவரே எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவர். சகல ஜாதிகளின் உற்பத்தி அவரே. அவர் ரத்தத்தினால மனுஷ ஜாதிகளை உண்டாக்கினார். அவர்கள் குடியிருக்க வேண்டிய எல்லைகளின் காலங்களிலும் வரையறுக்கிறார் இல்லையா? நாம் அவரை தடவியாகலும் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே நோக்கம். நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். மனம் திரும்புதலுக்கான அழைப்பு. தெய்வத்தன்மையை பொன், வெள்ளி, கல் ஆகியவற்றால் சித்திரவேலை செய்யப்பட்ட தெய்வங்களுக்கு ஒப்பாகாது என்று நாம் நினைக்கிறோம். அறியாமை உள்ள காலங்களை எண்ணாமல் ஆண்டவர் இப்போது மனுஷர்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். ஏன்னா நியாயத்திற்கு ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதில் அவர் நியமத்த புருஷனை கொண்டு, இயேசுவை கொண்டு இந்த உலகத்தை நியாயத்திற்கு உறுதிப்படுத்துகிறார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே இதை பற்றின நிச்சயத்தை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். எனவே பவுல் அத்தனை பட்டணத்தின் மக்களிடம் அவர்களின் கலாச்சாரத்திலிருந்தே பேச்சை தொடங்கி இறுதியில் அவர்களை தூய நற்செய்திக்கும் மனம் திரும்புதலுக்கும் நியாயத்திற்புக்கும் நேராக வழி நடத்துகிறார். இன்று நாமும் நம்ம சுற்றியுள்ள மக்களுக்கு புரிகிற அளவில் இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் அவர்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும். யாத்ராகமம் 20:3-5 பார்க்கிறோம். அந்நிய தெய்வங்களை வணங்குதலுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 115:4-8 பார்க்கிறோம். விக்கிரகங்களின் வீணான தன்மை. உலகத்தை படைத்த கடவுள் யாருன்னு பார்க்கிறோம். 1:1 பார்க்கிறோம். ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்று பார்க்கிறோம். ஏசாயா 42:5 வானங்களையும் பூமியும் படைத்து மனுஷருக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவர் ஆண்டவர் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 50:10-12 கடவுள் எதற்கும் தேவை உள்ளவர் அல்ல, சகலமும் அவருடையதே. மனுஷ குலத்தின் ஒருமை. மல்கியா 2:10 பார்க்கிறோம். நமக்கு எல்லாம் ஒரே பிதா இல்லையா? ஒரே கடவுள் நம்மை படைக்கவில்லையா? வாகம் 32:8 ஜாதிகளின் எல்லைக்குள் கடவுள் வகுக்கிறார். தேவன் தூரத்தில் இல்லை. எரேமியா 23:24 கடவுள் சமீபத்திற்கும் தொலைவிற்கும் தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 139:7-10 பார்க்கிறோம். அவருடைய சமூகத்திற்கு மறைவாக எங்கும் போக முடியாது. மனம் திரும்புதல் நியாயத்திற்பும் நமக்கு இருக்கிறது. லூக்கா 24:47 பார்க்கிறோம். பாவ மன்னிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் அறிவிக்கப்பட வேண்டும். ரோமர் 2:16 கடவுள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய ரகசியங்களை நியாயந்திருக்கும் வரையிலே அவரை வருவார். 1 கொரிந்தியர் 15:20 கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுவதன் மூலம் நியாய தீர்ப்பு நிச்சயம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, விக்கிரங்களுக்கு அல்ல அல்லது விக்கிரங்களின் வழியாக ரட்சிப்பு அல்ல என்பதை உறுதிப்படுத்துகின்ற இந்த வார்த்தைகளை நாமும் மனதில் வைப்போம். இன்றைக்கு நமக்கு விக்கிரங்களாக இருக்கிறது யார்? சில மனிதர்களை விக்கிரங்களாக நாம் வைத்து வணங்கி கொண்டிருக்கிறோம். அல்லது சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிற மக்கள் அல்லது கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள் எல்லாம் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு நற்செய்தியை நம்ம பறைசாற்றின் உலகத்தில் ஆண்டவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ கடவுள் தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, பவுலடிகளார் ஏதென்ஸ் ஆண்டவர் பட்டணத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நம்முடைய நற்செய்தியை மிக சிறப்பாக அறிவிக்கிறார். அறியப்படாத கடவுள் என்று எழுதியிருக்கிற அந்த இடத்துல அறியப்பட்டிருக்கிற இயேசுதான் கடவுள் என்பதை உணர்த்துகிறார். அதுபோல நாங்களும் கூட எங்கள் வாழ்க்கையின் வழியாக இன்றைக்கு அறியப்படாத கடவுளை வணங்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு இயேசுவை அறிவித்து வாழ கிருபை தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிராஜா. இந்த நாளிலே ஆடவர் அடியர்களுடைய ஊழியத்தில் இருக்கிற நண்பர் சாரியும் ஏஞ்சக்காவையும் விமான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் சாக்கசார் டீச்சரையும் அடியனையும் என்னுடைய மனைவி பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும் தேவையெல்லாம் சந்தியும். ஆண்டவரை அடியன் பணியாற்றுகிற பாவன பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சனமு திருச்சபைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும்
நடைபெற்றுக் கொண்டிருக்கிற VBS ஊழியங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்படும். இதை பார்த்து ஒருவேளை அந்த ஆண்டவர் பிள்ளைகளுக்கு பரிசுகளை கொடுக்க விரும்புவர்கள் ஜெபத்தில் தாங்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். நேரத்தில் வியாதியஸ்தர்கள், பலவீனமானவர்கள், படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வேல்மாங்கம் DSP சாருக்காக, அப்படியே ஆண்டவர் நிக்சன் ஐயருக்காக, அப்படியே கனடி டாக்டருடைய அன்பு சகோதரர் தாமஸ் ஐயாவுக்காக, இன்னும் பலவீனமா இருக்கிற, சுகரமா இருக்கிற, படுக்கையில் இருக்கிற, சிகிச்சையில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். குணமாக்கும் கர்த்தர் நானே, உன்னுடைய பலவீனத்தில் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் அவளோடு இருந்து அவளை காத்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த நாளில் பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகிற அன்புக்குரிய ஆண்டவரே, இதோ பெத்லேயம் ஆண்டவரே, நூற்றாண்டு லுத்தரன் திருச்சபையினுடைய அன்புக்குரிய செயலராக இருந்து செயலாற்றிய அப்படியே எர்வின் ஜெயக்குமார் சாருக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் தன் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற போது ஆண்டவரே உடைய கிருபை அவரோடு கூட தங்கியிருக்கட்டும். உடைய அன்பு மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தின் மக்கள் யாவரையும் ஆசீர்வதி இன்று போல என்றும் மகிழ்ச்சி சமாதானத்தோடு வாழ கிருபை தான். அதே போல சாணாங்கப்பம் ஆண்டவரே கீபோர்டு ஆண்டவர் வாசிக்கின்ற, சர்ச்சில் வாசிக்கின்ற SP தேவா ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். அவரையும் அன்பு மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தின் மக்கள் யாவரையும் ஆசீர்வாதம். இந்த பிறந்த நாள் அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதே போல அவருடைய அன்புக்குரிய அண்ணன் திருப்பத்தூரில் வசிக்கிற மார்ட்டின் அண்ணன், அவருடைய அன்பு சகோதரி ஆண்டவரே திருச்சபையில் பெத்லேயம் திருச்சபையில் இருக்கின்றார். அவருடைய சகோதரி ஆண்டவர் திருமதி எமிலி லதா அவர்களுக்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரே அவரை கண்ணோக்கி பாரும். இந்த நாளில் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அவருக்கு நல்ல சுகம், பலன், ஜீவனை தாரும். ஒருவேளை இந்த பிறந்த நாளில் அவர்கள் பலவீனமாக இருக்கிறாங்க என்று அறிகிறோம். ஆண்டவரே அவருடைய சுகவீனங்களை, பலவீனங்களை மாற்றி ஆண்டவரை சுகத்தை தாரும். எடுத்துக்கொள்ளுகிற மருந்து மாத்திரைகள் வழியாய் உடைய கிருபை அவளோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாளை, திருமண நாளை காணுகிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் நேற்று ஆண்டவரே நடந்து முடிந்த ஆண்டவரே எங்களுடைய மாநில ஆண்டவர் தேர்தலிலே நீர் கொடுத்த ஆண்டவரே தலைவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை நான் எதிர்பார்க்கின்ற ஆண்டவரை காரியங்கள் நடைபெறவில்லை என்றாலும் உம்முடைய சித்தம் என்னவோ அதை ஆண்டவரே எங்களுக்கு நீர் தந்திருக்கிறேன். இதில் வந்திருக்கிற தலைவர்கள் மிக சிறப்பாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய அவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். யோசேப்பு ஆண்டவரே எகிப்தின் ஆண்டவரே மிகப்பெரிய தலைவனாக எடுத்து பயன்படுத்தினது போல ஒரு இளம் ஆண்டவரே முதலமைச்சரை எங்களுக்கு தந்திருக்கிறேன். அவர் மிக சிறப்பாக செயல்பட ஆண்டவர் கிருபை தான். உடன் ஆண்டவர் பணியாற்றுற மற்ற எல்லா அமைச்சரவையிலும் எதிர்கட்சியாக செயல்படுகின்ற ஒரு மூத்த கட்சியும் ஆண்டவனில் தந்திருக்கிறேன். எல்லாரும் சிறப்பாக ஆலோசனை சொல்லி தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையிலே வழிநடத்த கிருபை தாரும். அதே போல அஸ்ஸாம் ஆண்டவரை, இன்னும் மேற்கு வங்கம் போன்ற பகுதிகளெல்லாம் கூட மற்ற எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறது. அவங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். எல்லாரும் ஒற்றுமையாக இணைந்து தேசத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். தந்த எல்லா தலைவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இஸ்ரேல் ஈரான் போருக்காக ஜபிக்கிறோம். எண்ணெய் விலை, பெட்ரோல் விலை, டீசல் இதெல்லாம் அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எங்களை காத்தரல விடுமா ஜபிக்கிற. அந்த போரை நிறுத்தும் ராஜா. உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தும் ஆண்டவர். ஆங்காங்கே பல இடங்களில் இயற்கை பேரிடர்கள் ஆண்டவர், பெரிய மழை போன்ற ஆண்டவர் பிரச்சனைகள் நடக்கிறது. எல்லாத்திலும் எங்களை காத்தர வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியர்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் நாளை மறுநாள் நடைபெறுகின்ற CC மீட்டிங்காக ஜபிக்கிறோம். எல்லாரும் சொல்ல இருக்கிறார்கள். அது சிறப்பான முடிவுகள் எடுக்கப்பட ஆண்டவர் சபை ஆண்டவர் வளர்க்கப்பட கிருபைத்தார். எங்களுடைய இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சருக்காக எல்லாருக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் காத்து வழி நடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்தலும் பணிகள், பயணங்கள், ஊழியங்களை ஆசீர்வதியும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் நம்முடைய இறை ஆசிரியர்களை என் தேவன் பாரத்திலிருந்து தந்து வழிநடத்த வேண்டுமாய் உலக ரட்சகரும் மெய்ப்பெருமா இருக்கிற இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.